குமரி கடுக்காய் பானம் எல்லாத்துக்குமே நான் கொடுக்க விரும்புகிறேன். இதில் கத்தாழை, கடுக்காய், சுக்கு, மிளகு, திப்புளி, பனைவெல்லம் போட்டிருக்கிறோம். அது மேலே தாண்டிக்காய், ஏலக்காய், நெல்லிக்காய் எல்லாமே போட்டு தான் இதை தயாரிச்சிருக்கிறோங்க. இந்த கடுக்காய் ஜூஸ் என்ன செய்யணுங்க, மோசன் பிரச்சனையும் சரி பண்ணிடும். மலம் இலக்கிய செயல்படுங்க. நீங்கள் இன்றைக்கி வெளியே போனீங்க, ஹோட்டல் சாப்பிட்டு வந்துட்டோம், வந்ததையுமே எடுத்து 2 முழுங்கு அல்லது ஒரு 1/4 டம்ளர் ஜூஸில் 3/4 டம்ளர் சுடுதண்ணி போட்டு குடிச்சிட்டோம்னா காலையில் பார்த்தா நேரமே எழுப்பி விட்ருங்க மோசன் போகிறது. காலையில் மோசன் போச்சுன்னா வெடுக்குன்னு இருக்குன்னு வைங்களேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப போயிடும். மோசன் நல்லா போயிட்டாவே ஆரோக்கியமான வாழ்வு கண்டிப்பாக அமையும். இதுக்கு ரொம்ப நல்லதுங்க. 1. 2வது ஹீட்டை குறைக்குங்க. உடம்புனுடைய சூட்டை குறைக்கிறதுக்கு நம்ம இதை உபயோகப்படுத்திக்கலாம். எவ்வளோ ஹீட் இருந்தாலும் உடம்புனுடைய தன்மை குறைச்சிருங்க. ஏன்னா பெருங்குடல் பகுதியில் மலம் தங்குற போது தான் உடம்பு ஹீட் ஆகி மேலே வந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த கடுக்காய் ஜூஸ் உபயோகப்படுத்திக்கலாம். பெண்களுடைய வெள்ளைப்படுதலுக்கு வந்து இது நல்லா ரிசல்ட் கொடுக்கு. ஏன்னா கர்ப்பப்பையில் இருக்கிற புண்ணை சரிப்படுத்தக்கூடிய வேலையை இந்த கடுக்காய் ஜூஸ் பண்ணுங்க. அதே சமயம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரிப்படுத்துங்க. இது மாதிரி எத்தனையோ வியாதிகளை சரிப்படுத்தக்கூடியது இந்த குமரி கடுக்காய் பானம். ஒவ்வொரு வீட்லேயுமே குமரி கடுக்காய் பானம் கண்டிப்பாக அவசியம் இருக்கணுங்க. உபயோகப்படுத்தி நல்ல பலன்களை நம்ம எல்லோரும் பெற்று ஆரோக்கியமாக வாழணும். இயற்கையான ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பானம் தான் இந்த குமரி கடுக்காய் பானம்.